அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. கொல்கத்தாவில் உள்ள தேவாலயத்தில் நடைபெற்ற வழிபாட்டில் அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கலந்து கொண்டார். மும்பையில் உள்ள மைக்கேல் பேராலயத்தில் இரவு முதலே கிறிஸ்தவர்கள் குவிந்தனர். நள்ளிரவு தொடங்கி அவர்கள் நீண்ட நேரம் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். டெல்லியில் இருக்கும் பல்வேறு தேவாலயங்களிலும் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. அங்கு மின்னொளி வீச பல்வேறு குடில்கள் அமைக்கப்பட்டிருந்தன. கோவாவில் பனாஜியில் இருக்கும் தேவாலயம் மின்னொளியில் ஜொலித்தது. அனைவரும் நலம் பெற வேண்டி கிறிஸ்தவர்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். அவர்கள் அன்புடன் ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மத்திய பிரதேசத்தில் சத்தாப்பூரில் உள்ள தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி இரவை பகலாக்கும் வகையில் வான வேடிக்கைகள் நிகழ்த்தப்பட்டன. இதேபோல் இமாச்சல பிரதேசம், ஒடிசா மாநிலங்களிலும் உள்ள தேவாலயங்களிலும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் களை கட்டியது. அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.